ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். பார்க்க ஒரு சின்ன மெட்டல் ஸ்ட்ரிப் மாதிரி தானே இருக்கு. இதுதான் ஒரு விமான விபத்துக்கு காரணமாகி 113 பேர் இறந்து போனது மட்டும் இல்லாம அந்த ஃபிளைட் சர்வீஸே இழுத்து மூடுற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. அப்படி இழுத்து மூடினது ஏதோ 10ஓட 11 இருந்த இன்னொரு ஃபிளைட் சர்வீஸ் கிடையாது. உலகத்தோட அதிவேக விமானங்கள் ஓடின ஃபிளைட் சர்வீஸ். இப்போ அதிவேக விமானங்கள்னா எந்த அளவுக்கு வேகம்னா, இப்போ நார்மல் பேசஞ்சர் ஃபிளைட் ஒரு மணி நேரத்துக்கு 850 900 கிலோமீட்டர் வேகத்தில் போச்சுன்னா இது 2100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக இந்த நார்மல் பேசஞ்சர் ஃபிளைட்ல 7 மணி நேரம் ஆகுதுன்னா அதுவே இந்த ஃபிளைட்ஸ் மூலமா போனா 3.5 மணி நேரத்துல கொண்டு போய் விட்டுருக்கு. அதே எப்படி இந்த விமானங்களால மட்டும் இவ்வளவு வேகத்துல போக முடியுது? நார்மல் விமானத்துக்கும் இந்த விமானத்துக்கும் டிசைன் லெவலையும் மற்ற விஷயங்களையும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கு. இப்போ இவ்வளவு வேகமா போகுதுன்னு சொல்றோம். ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப்பால ஏற்பட்ட ஒரே ஒரு விபத்துனால மட்டுமே ஏன் அதோட ஃபிளைட் சர்வீஸே கேன்சல் பண்ணணும்? ஏன்னா விமான விபத்துங்கிறது அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயம் தானே. அதுக்காக ஒரு ஃபிளைட் சர்வீஸே கேன்சல் பண்றாங்கன்னா அப்ப அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு? உலகத்தோட அதிவேக விமானங்களான இந்த கான்கார்ட் விமானங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோல பார்க்க போறோம். 1976 2003 வரை மொத்தம் 27 வருடங்கள் இந்த கான்கார்ட் விமானங்கள் சர்வீஸ்ல இருந்திருக்கு. அது மூலமா லட்சக்கணக்கான மக்கள் பயணிச்சும் போயிருக்காங்க. இது எல்லாமே சூப்பர் சானிக் வகை விமானங்கள். அது என்ன சூப்பர் சானிக் அப்படிங்கறத பத்தி நம்ம போக போக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட குட்டி வரலாறு நாம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா 1940 அந்த காலத்துல இருந்தே அதிவேக விமானங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற போட்டி நிறைய நாடுகளுக்கு மத்தியில் இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு இல்லையா? அந்த சமயத்துல நமக்கு அதிவேகமா பயணிக்கக்கூடிய விமானங்கள் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஈஸியா போர் புரியலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. அதுக்கான ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, பிரிட்டன் அந்த மாதிரி யூரோப்பை சேர்ந்த மற்ற நாடுகள் இவங்க எல்லாமே தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியோட ஒரு பகுதியாக தான் சக் ஈகர் அப்படிங்கிற ஒரு விமானி 1947 பெல் X1 அப்படிங்கிற ஒரு ஏர்கிராஃப்டை ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு போறாரு. அப்படி ஓட்டிட்டு போன வேகத்தில் அது சவுண்ட் பேரியரையும் உடைக்குது. சவுண்ட் பேரியர்னா என்னன்னா, அது ஏதோ தடுப்பு சுவர் மாதிரி கிடையாது. ஒலி, அதாவது சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தம் ஒரு வேகத்தில் போய் தான் அடுத்தவங்கள்ட்ட கேட்கும். நான் பேசுறேன்னா அந்த ஒலி அலைகள் ஒரு வேகத்தில் போய் தான் அடுத்தவங்களை ரீச் ஆகும். அப்படி தான் அவங்களுக்கு அது கேட்கும். இப்போ இந்த ஒலியோட வேகங்கிறது இடத்தை பொறுத்து மாறுபடும். ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய காற்றுடைய அழுத்தம் எப்படி இருக்கு, வெப்பம் எப்படி இருக்கு, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், கடல் மேல இருக்கோமா இல்லை தரையில் இருக்கோமா, இப்படிங்கிற நிறைய விஷயங்களை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுபடும். சராசரியாக ஒலியோட வேகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது 761 மைல், அதாவது 1125 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரத்துக்கு அது பயணிக்கும். இப்போ ஒரு விமானம் இதே வேகத்துல பயணிச்சு போகுது அப்படின்னா அந்த விமானத்தை தான் சூப்பர் சோனிக் விமானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது பயணிச்சு போகும்போது தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒலி அலைகள் எல்லாம் அது பிரேக் பண்ணும், அதாவது உடைக்கும். அப்படி பிரேக் பண்ணும்போது ஒரு ஷாக் வேவ் கிரியேட் ஆகும். அந்த ஷாக் வேவ் தான் டம் அப்படிங்கிற ஒரு சத்தத்தை உருவாக்கும். அந்த சத்தத்தை தான் சோனிக் பூம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க செய்திகளில் கூட இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. திடீர்னு வானத்துல டம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூப்பர் சோனிக் விமானங்களை உருவாக்கணும்னு நிறைய நாடுகள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலுமே வெற்றிகரமா 27 வருஷமா ஒரு பேசஞ்சர் ஃபிளைட்டை அதை மாற்றி லட்சக்கணக்கான மக்களை அதில் பயணிக்க வச்சதுன்னு பார்த்தோம்னா பிரிட்டனும் பிரான்ஸும் சேர்ந்து உருவாக்குன இந்த கான்கார்ட் விமானங்கள் தான். இந்த கான்கார்ட் விமானங்களை பொறுத்தவரை இது ரொம்ப அதிகமாக போன ரூட் எதுன்னு பார்த்தோம்னா நியூயார்க்லேருந்து லண்டன் அது போக வர அந்த ரூட்ல தான் ரொம்ப அதிகமாக அது பயணிச்சு போயிருக்கு. இப்போ இதோட தூரம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5560 கிலோமீட்டர். நார்மல் ஃபிளைட்டில் இப்போ நீங்கள் பயணிச்சு போனாலுமே 7 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஆனால் இந்த கான்கார்ட் விமானங்கள் அந்த காலத்தில், அதாவது 1976 2003 வரைக்கும் வெறும் 3.5 மணி நேரத்தில் இந்த ரூட்டை கடந்து போயிருக்கு. இதுல அதிகபட்சமா இன்னும் ஸ்பீடா போய் பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல 1996 ஒரு தடவை 2 மணி நேரம் 53 நிமிஷத்துல அதே ரூட்டை அவங்க கிராஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே அதிகமான வேகம் இல்லையா? இந்த வேகத்தை அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்காக அந்த கான்கார்ட் விமானங்கள்ல வடிவம், ஷேப்பு, டிசைன், உள்ள இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ்னு எல்லா விதத்திலையுமே நிறைய விஷயங்களை வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. நீங்க நார்மலா ஒரு கான்கார்ட் விமானத்தோட போட்டோவையும் இப்ப இருக்கிற நார்மல் விமானத்தோட போட்டோவையும் பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னாலே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும். அது எப்படி அந்த விமானத்தை வேகமா போக வச்சுச்சு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். 6000 அடி உயரத்துல ஒலி அலைகளே கிழிச்சிட்டு போக போகுது அப்படிங்கிறப்போ சுத்தி இருக்கக்கூடிய காத்து ரொம்ப அதிகமான ரெசிஸ்டன்ஸ் அந்த விமானத்துல உருவாக்கும். அப்ப அதையும் தடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக முன்ன பின்ன நடுவுலன்னு மொத்தமாவே அதை நல்லா நீளமா ஒல்லியா இருக்கிற மாதிரி டிசைன் பண்றாங்க. இப்ப அதுலயுமே நீங்க முன்பாகத்தை கவனிச்சீங்கன்னா அதோடைய முன்பாகம் இப்ப இருக்கக்கூடிய மற்ற விமானங்களை ஒப்பிடும்போது நல்லாவே நீண்டு வெளியே வந்திருக்கும். இதை ட்ரூப் நோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரூப் நோஸ்லயுமே நல்லா வெளியே நீண்டு வந்திருக்கு இல்லையா? அது எல்லா
நேரத்துலையுமே அந்த மாதிரி நீண்டு இருக்காது. சூப்பர்சோனிக் வேகத்தில் பயணிக்கும் போது மட்டும்தான் அது அப்படியே இருக்கும். மற்ற நேரங்களில் அதாவது டேக் ஆஃப் அப்பையும் லேண்டிங் அப்பையும் அதை முன்னாடி வளைச்சு விட்ருவாங்க. ஏன்னா டேக் ஆஃப் அப்பையும் லேண்டிங் அப்பையும் பைலட்டுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் இவ்வளோ நீளமாக அந்த முன்பாகம் இருக்கிறனால தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வளைச்சிருவாங்க. அதுலேயும் டேக் ஆஃப் அப்போ 5 டிகிரி கோணத்துலையும் லேண்டிங் அப்போ 12.5 டிகிரி கோணத்துலையும் அதை வளைச்சிருவாங்க. விமானத்தோட இந்த நடுபாகம் இருக்கு இல்லையா, இதை ஃபியூசலேஜ்னு சொல்லுவாங்க. இதுவுமே நல்லா ஒல்லியாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப கம்மியான பயணிகள் தான் உட்காந்து போக முடியும். இன்னைக்கு தேதியில் மிகப்பெரிய விமானம்னா அதில் ஒன்று ஏர்பஸ் A380. இதில் அதிகபட்சமாக 853 பயணிகள் போக முடியும். ஆனால் நம்ம கான்கார்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் அதிகபட்சமாகவே 128 பயணிகளால் தான் போக முடியும். ஓகே, அடுத்து சைடில் இருக்கக்கூடிய அந்த விங்ஸ் இருக்கு இல்லையா, அதை டெல்டா விங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற விமானங்களை ஒப்பிடும்போது இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு டிசைனில் இருக்குது. ஏன் அப்படின்னா மற்ற விமானங்களை விட இதில் அதிகமான ஏர் டிராக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதுக்கேற்ற மாதிரி இதை வேற ஒரு டிசைனில் வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அதிகமான உயரத்தில் பறந்து போகிறதுனால வெயிலாலையும் காற்று அதில் உருவாக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாலையுமே அந்த வெளிபாகங்கள் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுலேருந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹிடிமினியம் RR58 அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான அலாயால் தான் அதை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஹிடிமினியம் RR58ங்கிறது ரொம்ப லைட்டான மெட்டீரியல், அதே நேரத்தில் ரொம்ப அதிகமான பலத்தை தாங்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாகவும் இருக்குது. அலுமினியத்தை மெயினாக வச்சுக்கிட்டு அது கூட சிலிக்கான், டைட்டானியம், அயன், நிக்கல் இந்த மாதிரியான மற்ற உலோகங்களெல்லாம் சேர்த்து தான் இந்த ஹிடிமினியம் RR58 உருவாக்கியிருக்காங்க. அது மூலமாக தான் அந்த கான்கார்டையும் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அடுத்து வெயிலில் தற்காத்துக்கிறதுக்காக பாலியூரேத்தின் பெயிண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நமக்கே நல்லா தெரியும், வெள்ளை கலர் எந்த வேலையும் உள்ள வாங்கிக்காம எல்லாத்தையுமே பிரதிபலிச்சிரும் அப்படிங்கிறதுனால ஹை ரிஃப்ளெக்டிவ் ஒயிட் கலரால அதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கான்கார்டால இவ்வளோ வேகத்தில் போக முடியறதுக்கு இந்த மற்ற விஷயங்கள்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய ஹை பவர் இன்ஜின்ஸும் அதில் ஆஃப்டர் பர்னர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் தான் காரணம். இது என்ன கதைனா, ரால்ஸ் ராய்ஸ் நெக்மா ஒலிம்பஸ் 593 இந்த இன்ஜின்ஸ் தான் இதில் 4 இன்ஜின்ஸ் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு இன்ஜினாலையும் 38,050 பவுண்ட் த்ரஸ்ட்டை உருவாக்க முடியும். அது கூடவே இந்த ஆஃப்டர் பர்னர்ஸும் இருக்கு இல்லையா, அது ஒரு விஷயம் செய்து அதோட சேர்த்து தான் இந்த கான்கார்ட் சூப்பர்சோனிக் வேகத்தில் பயணிச்சு போகுது. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, பொதுவாக விமானங்கள் பயணிக்கிறதுக்கு இன்ஜின் வழியாக காற்று உள்ளே போகும், உள்ளே போய் கம்ப்ரஸ் ஆகி அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த எரிபொருளோட மிக்ஸ் ஆகி கம்பஷன் சேம்பரில் எரிஞ்சு வெளியே ஹாட் கேஸாக வரும். அப்படி வரும்போது ஒரு த்ரஸ்ட்டை உருவாக்கும். அந்த த்ரஸ்ட் மூலமாக தான் விமானங்கள் பயணிக்குது. ஓகே, இப்போ நம்ம அதை சூப்பர்சோனிக் வேகத்தில் பயணிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் பர்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆஃப்டர் பர்னர்ஸ் வழியாக எக்ஸ்ட்ராவாக எரிபொருள் வெளியே வந்து அதுவுமே எரியும். அது எரியும் போது மறுபடியும் கேஸ் உருவாகி அது ஒரு த்ரஸ்ட்டை உருவாக்கும். இந்த கூடுதல் த்ரஸ்ட்டும் சேர்த்து தான் அந்த விமானத்தை சூப்பர்சோனிக் வேகத்தில் சல்லுன்னு டம்முன்னு பயணிக்க வச்சு வேகமாக போக வைக்கிது. எரிபொருள் சொன்னேன் இல்லையா, அந்த எரிபொருளை சேகரித்து வைக்கிறதுக்கு மொத்தம் 17 டேங்க்ஸ் இருக்குது. அந்த 17 டேங்க்ஸ்லையும் சேர்த்து 1,19,500 லிட்டர் எரிபொருளை சேகரித்து வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே மேலோட்டமான சில முக்கியமான விஷயங்கள் தான். இது போக மைனூட்டாக நிறைய விஷயங்கள் போகும், அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். நம்ம மெயின் விஷயத்துக்கு வந்துடும். இப்போ 1976 ஏகப்பட்ட டெஸ்டிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வழியாக இது பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. மொத்தம் 14 விமானங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க. அதில் 7 ஏர் ஃப்ரான்ஸுக்கும் 7 பிரிட்டிஷ் ஏர்வேஸுக்கும் கொடுத்துட்றாங்க. 1976 ஜனவரி 21ஆம் தேதி இதோட சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல் நாளே 2 ஃப்ளைட் விடுறாங்க. 2 ஃப்ளைட்டில் ஒன்று லண்டன்லேருந்து பஹ்ரைனுக்கும், இன்னொன்று பாரிஸ்லேருந்து ரியோ டி ஜெனீரோவுக்கும் போகுது. அதிநவீன விமானம், ரொம்ப வேகமாக போகக்கூடியது, தொழில்நுட்பத்தில் ரொம்ப பெரிய வளர்ச்சி, இந்த மாதிரி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதில் நிறைய சிக்கல்களும் இருக்குது. என்னன்னா, சோனிக் பூம் சொன்னேன் இல்லையா, அந்த சவுண்ட் பேரியரை பிரேக் பண்ணும்போதெல்லாம் ஒரு சத்தம் கிரியேட் ஆகும், டம்முன்னு. அந்த சத்தம் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் தலைவலியை உண்டு பண்ணியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் இதுக்கு தடை விதிக்கிறாங்க. கான்கார்டை ஒட்டுமொத்தமாக தடை பண்ணல. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய நாட்டுக்கு மேலே போகும்போது, குறிப்பாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு மேலே போகும்போது நீ கண்டிப்பாக சூப்பர்சோனிக் ஸ்பீடில் போகக்கூடாது. கடல் பகுதிக்கு மேலே போகும்போது எப்படி வேணால் போய்க்க, ஏன்னா நீ இங்கே எப்படி போனேன்னா பொதுமக்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கான்கார்டும் அதுக்கு ஓகே சொல்லிடுறதுனால இந்த பிரச்சனை சால்வ் ஆகுது. அடுத்த முக்கியமான பிரச்சனை டிக்கெட் விலை. என்னன்னா 1990களிலேயே அந்த டிக்கெட்டோட விலை $12,000 கிட்ட இருந்திருக்கு. இப்போ இன்னைக்கு தேதியில் நம்ம அதை பார்த்தோம்னா $20,000 கிட்ட வரும். அப்போ இந்திய ரூபாய் மதிப்பில் 17 லட்சம் ரூபா ஒரு டிக்கெட்டோட விலை இருக்கும். இவ்வளோ விலையை எல்லாராலையும் கொடுத்து வாங்க முடியுமா? இப்போ ஏன் இவ்வளோ அதிகமான விலை வச்சு வித்தாங்கன்னா, இந்த கான்கார்டை உருவாக்கணும் அப்படின்னு திட்டமிட்டப்போ அதோட ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க எஸ்டிமேட் பண்ணது எவ்வளோனா 7 கோடி பவுண்ட்ஸ், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு 800 கோடி கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை முடிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னா 13 கோடி பவுண்ட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 1.5 லட்சம் கோடி கிட்ட ஆயிருக்கு. அப்போ இவ்வளோ அதிகமாக செலவாயிருக்குன்னா அந்த செலவெல்லாம் யார் தலையில் கட்ட முடியும்? பேசஞ்சர்ஸ் தலையில் தானே. அதனால தான் இவ்வளோ விலை வச்சு விற்றுருக்காங்க. இப்போ பொதுமக்களால் இவ்வளோ விலை கொடுத்து போக முடியுமா? அவங்களால போக முடியல. செலிபிரிட்டிஸ், இந்த அரசியல்வாதிகள், அதிகமான பணம் படைச்சவங்க, இந்த மாதிரியான மக்கள் தான் கான்கார்டுக்குள்ளே போயிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்காக கான்கார்டு ஒன்றும் சொல்லிக்கல. அந்த பயணிகளை வச்சே கிட்டத்தட்ட 25 வருஷம் ஓட்டிட்டாங்க. நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினச்ச சமயத்தில் தான் ஜூலை 25, 2000ஆவது வருஷம் நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த விபத்து நடந்துச்சு. என்னன்னா ஏர் ஃப்ரான்ஸ் 4590 இந்த கான்கார்ட் ஃப்ளைட் வந்து பாரிஸ்லேருந்து நியூயார்க்குக்கு போகணும். டேக் ஆஃப் ஆகி நல்லா போயிட்டே இருக்கு. அது டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்திலேயே பின்னாடி பக்கத்துலேருந்து
நெருப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி நெருப்பு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அது கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் மோதி மொத்தம் 113 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கான்கார்டில் எந்த விபத்துமே நடக்கல, திடீர்னு ஒரு விபத்து நடக்குதுன்னா காரணம் என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது தான் இந்த ஏர் பிரான்ஸ் 4590 இது போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே ரன்வேல கான்டினென்டல் ஏர்லைன்ஸ் DC-10 அது வந்து டேக் ஆஃப் ஆகி போயிருக்கு. அப்படி டேக் ஆஃப் ஆகி போகும்போது அதுலேருந்து ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப், நான் வீடியோட ஆரம்பத்தில் காமிச்சு இல்லையா, அது கீழே விழுந்திருக்கு. அந்த DC-10 நல்லா சேஃபாக போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அதே ரன்வேல வந்த இந்த கான்கார்ட் பொதுவாக டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்பீடாக போய் தானே டேக் ஆஃப் ஆவாங்க. இப்போ நல்லா ஸ்பீடாக போய் இந்த மெட்டல் ஸ்ட்ரிப்பில் படும்போது அந்த வேகத்தில் அந்த மெட்டல் ஸ்ட்ரிப் இந்த டயரை மொத்தமாக கிழிச்சிருச்சு. கிழிச்சது மட்டும் இல்லாமல் மேலே போய் ஃபியூயல் டேங்க்லையும் பட்டு அங்கேருந்து ஃபியூயல்லாம் லீக் ஆகி அது மொத்தமாக அந்த ஃப்ளைட்டை எரிய வச்சிருச்சு. என்னன்னா அந்த DC-10 கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அந்த மெட்டல் ஸ்ட்ரிப்பை ஆத்தரைசேஷன் இல்லாத ஒரு கடையில் வாங்கி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்டாக டேக் ஆஃப் அப்போ அது கீழே விழுந்துருச்சு. இன்னொரு ஃப்ளைட்டை அது காலி பண்ணிடுச்சு. ஓகே, இது இவங்க பண்ண தப்பு. கான்கார்ட் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது பட்டுச்சுலேயே ஒரு ஃபியூயல் டேங்க் மேலே, அந்த ஃபியூயல் டேங்க்ல கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாக அவங்க ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் அவ்வளோ அதிகமான ஃபோர்ஸோட வந்து படவும் அந்த ப்ரெஷர் தாங்காமல் அதில் ஒரு ஓட்டை விழுந்து அந்த ஃபியூயல் எல்லாமே லீக் ஆயிருக்கு. இப்போ நிபுணர்கள் இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க உள்ளுக்குள்ளே இன்னொரு கவரிங் கொடுத்துருந்தாங்க, ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மெட்டல் பட்டிருந்தாலுமே கூட எந்த கேப்புமே விழுந்திருக்காது, அப்போ அந்த ஃப்ளைட்டுக்குமே எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இது போக இன்னொரு தப்பு நடந்திருக்கு. என்னன்னா லேண்டிங் கியர் இருக்குல்ல, அந்த லேண்டிங் கியரில் போகி அப்படின்னு ஒரு பாகம் இருக்கும். அந்த பாகத்தில் ஸ்பேசர் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்பேசரு இந்த ஃப்ளைட்டில் இல்லவே இல்லை. அப்படி இல்லாமல் போனதுனால இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் அந்த வண்டி இருக்கும் இல்லையா, அந்த வண்டியை தள்ளிட்டு போனோம்னா ஒரு மாதிரி வாபுல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வாபுல் ஆகி தான் இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃபே ஆயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறமா கான்கார்டு அவங்களோட சர்வீஸை மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணுறாங்க. பாதுகாப்பு காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.25 வருஷம் கழிச்சு நவம்பர் மாதம் 2001 அவங்களோட சர்வீசஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இதோட டிக்கெட் விலையும் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் விபத்து நடந்திருக்கு. அப்படிங்கிறதுனால மக்கள் பொதுவாகவே விமானத்தில் போகிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தவங்க இந்த கான்கார்டில் சுத்தமாக போகவே இல்லை. படிப்படியாக இந்த கான்கார்டில் போகக்கூடிய மக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, கான்கார்டும் பார்க்குறாங்க இதுக்கு மேலே நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2003 அக்டோபரோட நாங்கள் ஒட்டுமொத்தமாக அதோட சர்வீசஸை நிறுத்த போகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. கான்கார்டோட கடைசி பயணம் லண்டன்லேருந்து பிரிஸ்டோலுக்கு போகுது. மக்கள் அதை சூழ்ந்து நின்று அப்படியே ஆரவாரமாக ஆர்ப்பரிக்கிறது, அப்படியே கொண்டாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சோகமான சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் மக்கள் அதில் போகாமே இருந்தாங்க, அறிவிச்சிட்டாங்க நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மக்கள் போகிறது கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆனால் 2003 அதை ஸ்டாப் பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்டாப் பண்ணதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ மக்கள் அதில் பயணிச்சு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கான்கார்டோட எல்லா சர்வீஸுமே ஃபுல் பேக்கடாக போயிருக்கு. ஒரு டிக்கெட்டு கூட ஃப்ரீயாக இல்லாமல் எல்லா டிக்கெட்டுமே சேல் ஆகி மக்கள்லாம் அப்படியே திரண்டு போயிருக்காங்க. என்னடா அது இப்படி போயிருக்காங்க, மறுபடியும் அதை ரெசியூம் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. என்ன விஷயம்னா, உலகத்தோட அதிநவீன விமானம், அதிவேக விமானமும் கூட. அப்போ இதில் ஒரு டேவை பயணிச்சு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் அதில் போயிருக்காங்களே தவிர வேற எந்த காரணமும் இல்லை. இந்த விபத்து நடந்த சமயத்தில் பொதுமக்கள் மத்தியில் கான்கார்டு ஒரு மிகப்பெரிய தோல்வியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு நாம இத்தனை வருஷம் கழிச்சு அதை திரும்பி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாகுது. என்னன்னா, கான்கார்டுக்கு அப்புறமும் சரி கான்கார்டுக்கு முன்னாடியுமே சரி அதை விட அதிவேகமான சூப்பர்சோனிக் ஃப்ளைட்ஸ் இப்போ வரைக்குமே இருக்குது, தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த நாடாலையுமே பிரிட்டனும் பிரான்ஸும் சேர்ந்து பண்ண மாதிரி ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டை, அதுவும் இத்தனை ஃப்ளைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டை, இத்தனை லட்சம் மக்களை கொண்டு போய் சேர்த்த ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டை இப்போ வரைக்குமே உருவாக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் பார்க்கும்போது கான்கார்டு தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த கான்கார்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும், ஒருவேளை கான்கார்டு இந்தியாவுக்கு வந்துச்சு விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கான்கார்டில் போவீங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.